இருக்கின்ற மதிப்பிற்குரிய தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றிச் சென்றிருக்கின்ற திருவள்ளுவர் மழலையர் பள்ளியின் முதல்வர் திருமதி பிரேமலதா அவர்களே, இந்த நிகழ்வினை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திருமதி அமராவதி அம்மையார் அவர்களே, இங்கே அழைப்பை ஏற்று வருகை கொடுத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய கடல் நாகராஜன் அவர்களே, அடுத்து உங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லலாம்னு தான் ஆசை. ஆனா இப்படி அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நடிகர் சோ ஒரு மேடையில சொன்னார். இப்படி பேர் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு படபடப்பு இருக்கும். நம்ம பேரை சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படபடப்பு உங்களுக்கு நான் ஏற்படுத்த விரும்பல. அதனால இங்க வந்து ஒவ்வொரு பேரையும் சொல்லி சென்ற விஜயநாதன் விஜயநாதன் சொன்ன அத்தனை பேரையும் நான் சொன்ன மாதிரி நினைச்சிருக்கீங்க. அனைவரையும் வணங்கி வருகின்றேன். கவிஞர் கண்ணதாசன் கொண்டு போய் ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு வாழ்த்துறை அணிந்துரை கொடுங்க அப்படின்ன உடனே அவருக்கு இருக்கிறவருக்கு நேரம் இல்லை. அப்ப அவர் வந்து ஒரு கவிதை எழுதி கொடுத்துருவார். புத்தகங்கள் அறிவிக்கே உணவையூட்டி புதிதான காட்சிகளை மனத்தில் ஏற்றி வித்தகனாய் செய்யுமன இலக்கியத்து வேலிக்குள் அடியெடுத்து வைத்திடாது நத்து மன பசிதீர படித்து பார்த்து நாலைந்து பேர்களுக்கு விளக்கி கூறின் அத்தனையும் அறிவாகி மனதில் ஏறும் அறிவாளி எனும் பெயரை உலகம் நல்கும்னு எழுதி கொடுத்திருப்பார். அந்த பணியை தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணதாசன் குறிப்பிட்டது ஒரு புத்தகத்தை. ஆனால் இவர் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் கற்று எங்களது கல்லூரியிலே அவரது படித்த துறைக்கும் இதற்கும் தொடர்பே கிடையாது. ஆனா இன்றைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமந்திர பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அப்படின்னா அந்த நத்துமன பசுநீரம் படித்து பார்த்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் முதலில் அவரை வாழ்த்து வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். திருக்குறள் இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு நான் இங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே வந்து ஜப்பான்ல ஒருத்தர் ஜப்பானிய மொழியில கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழருடைய அந்த இலக்கிய செறிவை, சிந்தனைகளை, கருத்துக்களை எப்படி ஆவணப்படுத்துவது அப்படின்னா அந்த காலத்துல இருந்தது வந்து பனை ஓலையும் எழுத்தாணியும் மட்டும்தான். அப்ப அந்த பனை ஓலையும் எழுத்தாணியும் வச்சுட்டு பக்கம் பக்கமா எழுத முடியாது. அப்ப அந்த கருத்துக்களை 2 வரியில சொல்லணும் அப்படின்னு முதல்ல வள்ளுவர் நினைச்சிருக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல வள்ளுவர் உயர்ந்து நிற்கின்றார். வள்ளுவரை பொறுத்தவரை, அந்த திருக்குறளை பொறுத்தவரை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை நான் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த வள்ளுவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி திருக்குறள் போன்ற ஒரு நூல் தோன்றியதே கிடையாது. திருக்குறளை பற்றி டாக்டர் கவுல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அதை படித்த உடனே ரொம்ப மன மகிழ்வா இருந்தது. நம்மெல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இருந்தது. திருக்குறளின் இனிமையை வேறு எந்த மொழிபெயர்ப்பாலும் உணர முடியாது. அப்ப நீங்க தமிழ் மொழியை கற்றால் ஒழிய திருக்குறளின் பெருமையை உணர முடியாது. திருக்குறளே வந்து 7 சீர் தான் இருக்கு. 1.25 அடின்னு சொல்றோம். இதுல உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு சீர் எடுத்தாலே ஒரு நமக்கு ஒரு அதுல வந்து என்னது ஒரு கருத்து இருக்கும். கற்க முடிஞ்சிச்சு. 10லிங்க கசடரை சேர்த்துக்குங்க. 2 சீர். 3 சீர் இல்லையா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நிறைய திருக்குறள்ல வந்து 7 சீரே தேவையில்லை. 1 சீர் 2 சீர் 3 சீர் எல்லாம் அப்படியே கருத்துக்கள் கொட்டி கிடக்கும். அப்ப இதற்கு உரை சரியாக சொல்ல வேண்டும். உரை சொல்றதுல வந்து அதுல வந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேன் தமிழன் ஐயா அவர்கள் வந்து ஒரு திருக்குறளுக்கு ஒரு கதை சொன்னார். அவருடைய பணியில் நாம் எல்லோருமே வந்து யாதரின் நீங்கியா நோதல் அதனின் இளன். அந்த காக்காய் வந்து எலி மேல ஆசைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த எலி மேல ஆசையை விட்ட உடனே காக்கா நான் என்ன கேட்கிறேன், ஆதி போல இருக்கிறவங்க எல்லாம் வளர்ந்து வந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. பருந்து அந்த எலி மேல ஆசைப்பட்டுதா இல்லையா? பருந்து அது ஆசையை விடவே இல்லையே. அது நல்லா இருந்தது. காக்கா ஆசைப்பட்டுச்சு,
அது ஆசையை விட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா பருந்து ஆசைப்பட்டது அது ஆசையை விடலையே. ஆக இந்த இந்த யாதனின் யாதனின் நீங்கியான் முதல் அதனின் அதனின் இடம் என்பதற்கு இந்த கதைகள் ஒரு இது பொருந்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது யாதனின் யாதனின் நீங்கியான்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கு காலையில நீங்க எந்திரிக்கிறப்ப உங்க மனம் வந்து எம்டியா இருக்கும், எம்டியா இருக்கும், ஒண்ணுமே இருக்கக்கூடாது. யாதனின் யாதனின் நீங்கியான் காலையில எந்திரிச்சு என்னை அவர் நேர்த்தி சொன்னாரு, அதுக்கு அந்த அன்று அளந்த மலர் போல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த துன்பமுமே கிடையாது. ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அடர்ந்த காட்டுல நடுக்காட்டுல ஒரு மலர் அழகாக பூத்து தன்னை ரசிப்பதற்கோ அதனுடைய மனத்தை நுகர்வதற்கோ யாரும் இல்லை என்றாலும் கூட அன்பை தந்து கொண்டே இருக்கிறது அல்லவா, அது போல இருக்கு. அது அந்த திருக்குறளுக்கு கொஞ்சம் சரியா வரும்னு நினைக்கிறேன். இப்போ முனைவர் பாலரமணின்னு ஒருத்தர் இருந்தார், ஆல் இந்தியா ரேடியோவுடைய இயக்குநராக இருந்தார். அவர் ஒரு தடவை நெய்வேலியில ஒரு இலக்கிய மன்ற நிகழ்வுக்கு பேச வந்திருந்தாரு. அப்ப தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அதை போய் அட்டன் பண்ணார். மறுநாள் அவர் வந்து லிக்னைட் கார்ல போய் பேச போறாரு. அங்கேயும் தாய் ராசி ஜெகதீஸ்வரன் போயிருந்தார். அவரை பார்த்தோன்னே அவர் கேட்டார், இங்க எதுக்கு வந்தீங்க நீங்க? இல்லையா உங்க மேல இருக்கிற அன்புல நேற்று அங்க என்ன பேசணும்னா அதான் இங்கேயும் பேச போறேன். இப்படி நான் போற பக்கம்லாம் பின்னாடியே வந்தீங்கன்னா நான் புதுசாவெல்லாம் பேச முடியாது. ஒரு பேச்சாளன் பேசுனா 6 மாசத்துக்கு அவன் பக்கமே போகக்கூடாது, அதுக்கு அப்படித்தான் அவன் மாறுவான் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா அவர்கிட்ட சொன்னாரு. அவரு ஒரு திருக்குறள் சொன்னார். அரை அந்த முதல் வரி, அன்பும் அரணும் உடைத்தாயின், அன்பையும் அரணையும் போட்டு உடைச்சிட்டீங்கன்னா இல் வாழ்க்கை, வாழ்க்கை இல்லை. வள்ளுவர் சொன்னது வேற. அன்பு மறைனும் உடைத்தாயின், உடைத்தாயின்னா நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன சொன்னாரு, அதுவும் பொருந்தி வருது பாருங்க. ஆனா வள்ளுவர் என்ன நினைச்சு சொன்னாரு, அதுதான் முக்கியம், அதை தான் நம்ம சொல்லணும். நான் சொல்றேன், ஏன்னா திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அவங்கவுங்க பார்த்தா அவங்கவுங்க ஒரு பொருள் தெரியும். ஆனா அதை நம்ம சொல்றதை விட வள்ளுவர் என்ன நினைச்சு சொன்னாரோ அதை சொன்னோம்னா தான் நம்ம அந்த திருக்குறள் அந்த வள்ளுவருக்கு நாம் செய்கின்ற தொண்டாக இருக்கும். அதனால வந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு பொருள் தான். அது வேற ஏதாவது பொருளை சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த பொருளை அவர் சொல்ல வந்தது அது அல்ல. வந்து இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுறாரு. எல்லாரும் எழுதின முறையில அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. வரிமை நலகர் முறை எல்லாமே வந்து இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அருளுரை, ஞான உரை, மெய்யுரை யார் எழுதணும்? திருக்குறளுக்கு மெய்யுரை தான் எழுதணும். ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருவிக்கா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த முதல் அதிகாரத்துக்கு ஆதி பகவன் பேர் வந்ததுனால கடவுள் வாழ்த்துன்னு பேர் வச்சுட்டாரு. கடவுள் வாழ்த்து வந்து பேர் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனார் அதுக்கு என்ன தலைப்பு வச்சாருன்னா, அறிவு மூலம் உணர்தல். தலைப்பே வந்து அறிவு மூலம் உணர்தல் அப்படின்பாரு. பொருள் அவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். இப்ப தாள் அப்படின்னு சொன்னா பாதம்னு ஒரு பொருள், அடி சேர்ந்தா இருக்குன்னா பாதத்தை பிடித்தா இருக்குன்னு ஒரு பொருள். நம்ம என்ன அதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். மானடி சேர்ந்தா இருக்கு, இறைவனுடைய பாதத்தை பற்றியவருக்கு. பெருஞ்சித்திரனார் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப வியப்பு. தாள் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் முயற்சி செய்து, தாள்னா முயற்சி. அடி சேர்ந்தார் பின்பற்றுதல்ங்கிற, அடி சேர்ந்தால் அப்படிங்கிறதுக்கு பின்பற்றுதல்ங்கிற ஒரு பொருள், அதுதான் சரியா வரும். ரொம்ப வியப்பா இருக்கு. ஆக இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நூல் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தமிழர்களா இருக்கிறோம், அதை நம்ம முழுமையா படிக்கணும். எனக்கு என்னன்னா அதனுடைய முழுமையான அந்த மெய்யுரை படிக்கிறதுல தான் எனக்கு விருப்பம். அதனால வந்து சரி பெருஞ்சித்திரனாருடைய உரையை படிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் முன்னுரையே வந்து 200 பக்கம் எழுதியிருக்காரு. ஏன்னா நம்மளே தயார்படுத்துறாரு. நீ சும்மா அப்படியே வந்துட்டு நீ எல்லாத்தையும் ஜேகே சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு கம் எம்டி வெசல்ல தான் நான் ஏதாவது போட முடியும். நீ ஏற்கனவே நிறைய ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வேஸ்ட். அதனால அதை தயார்படுத்துறதுக்காக அவர் வந்து 200 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்துல முன்னுரைக்கே ஒரு புத்தகம். சரி, அடுத்து இவர் வந்து அறத்துப்பாலுக்கு போய் பார்த்தா அறத்துப்பாலுக்கு முன்னுரையே ஒரு அறிவே 150 பக்கம் எழுதியிருக்கிறார். அவர்னால விட முடியல. ஏன்னா இந்த திருக்குறளுக்கு அவர் வள்ளுவர் என்ன சொல்ல வந்தாலும் அதை சொல்லணும். இப்ப கனியிருப்ப இனிய உளவாக இன்னாத கூட கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆனா தமிழ்ல வந்து
இன்னா 40 இனியவை 40. அப்ப இனியவை 40 சொல்லியிருக்கிறான், இன்னா 40 சொல்லிட்டு போயிருக்கிறான். இன்னா 40 சொல்லிட்டு தானே போயிருக்கு தமிழ். அப்ப இன்னாத கூறல்னு இவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் அதுக்கு எப்படி நினைச்சேன்னா, இனிய உளவாக நல்ல தமிழ் இனிமையான தமிழ் சொற்கள் இருக்கிறப்ப இன்னாத வடமொழி சொற்கள் எல்லாம் எதுக்கு கலந்து நம்ம அதுல பேசணும். ஏன்னா வள்ளுவர் இவரே பெருஞ்சித்தனாரே சொல்லியிருப்பாரு, நிறைய இடத்துல அன்றைய சூழல்ல வெளிப்படையா சொல்ல முடியாததை மறைமுகமா சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு மக்களே போல்வர் கையவர்கள் சொல்லியிருப்பார். தேவரணையர் கையவர்னு சொல்லியிருப்பார். வள்ளுவர் கடுமையான சொற்களை எல்லாம் சில இடங்களிலே பயன்படுத்தி இருப்பார். ஆக அந்த திருக்குறளுக்கு அவருடைய வாழ்நாள் 250 குறளுக்கு மட்டும்தான் அந்த மெய்யுரை எழுத முடிந்தது. அதை தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அந்த மெய்யுரையை படித்தால் மீதி இருக்கிற குறப்பாக்களுக்கும் மெய்யுரை எழுத முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நம்ம கிட்ட இருந்த பல நூல்கள் ஓலைச்சுவடிகள்ல அழிந்து கிடைக்கவே இவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் உண்மையிலேயே பாவாணர் ஒரு இடத்துல புலம்புவார். தமிழரின் பேதமையாலும் பாழான மண்ணாலும் பாழாகி போன மண்ணாலும் படியாத நெருப்பாலும் 18ஆம் பெருக்காலும் படையான சிதலாலும் பற்பல பூச்சியாலும் பலரின் சூழ்ச்சியாலும் இறையான தமிழ் நூல்கள் எத்தனையோ அப்படின்னு சொல்லி போவார். எல்லாருமே இப்படி நம்ம ஆற்றுல தூக்கி போட்டது, ஆடி 18க்கு எரிச்சது, இதெல்லாமே நம்ம காப்பாற்றி வைத்திருந்தோம் என்றால் தமிழ் மொழியுடைய சிறப்பு எங்கேயே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். ஆக தாய் ராசி ஜெகதீஸ்வரன் இப்பொழுது திருக்குறளை கையில் எடுத்திருக்கிறார். அவர் சைவ நூல்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த திருக்குறள் பயணம் 133 உரை என்பது மதம் சார்ந்து இருக்க போவதில்லை, அது ஒரு இனம் சார்ந்து இருக்க போவதில்லை. இது உலக பொதுமறை. அனைவரும் அந்த உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி.